ஹாய் பிங்கீஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எல்ஜியில் 55 இன்ச்சில் ஒரு டிவி வந்து இப்போ ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து QNED 8BA இதுதான் இதோட மாடல். இதுலேயே நிறைய சீரீஸ் இருக்குது. நாங்கள் இந்த மாடல் தாங்க வாங்கியிருந்தோம். ஸோ எல்ஜிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 டிவி வந்து நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த QNEDக்கு வந்தோம். ஸோ சோனி வாங்குகிற பிளான் இருந்தது. சோனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா 60 அபோவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்ஜி வந்து நான் வாங்கினேன். ஸோ இந்த டிவி வந்து வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த டிவி வந்து TCL. ஸோ அது வாங்கி ஒரு 4 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக அந்த 2வது வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ப்ராப்ளம், டிஸ்பிளேயில் அந்த பேக் லைட் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணோம். ஸோ அந்த 1 இயர் அந்த சர்வீஸ்க்குள்ளேயே வந்ததுனால மறுபடியும் அடுத்த வருஷமும் அதே மாதிரி அந்த டிஸ்பிளேயில் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 டைம்ஸ் சரி பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமும் திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்ததுனால சரி ஓகே புது டிவி வாங்கிடலான்றதுனால எல்ஜி வந்து இந்த முறை வந்து வாங்கியிருக்கோங்க. ஸோ இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் வந்து ப்ளூடூத்தில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட்டே வந்து மேஜிக் ரிமோட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஸ்டமில் வந்து இந்த கர்சர் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து நமக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணுன்றது இல்லை, ஜஸ்ட்டு நம்ம ரிமோட்டை இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போனாலே போதும். நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் யூஸ் பண்ணுறதுக்கு. எங்கள் வீட்டில் கேபிள் டிவி கிடையாது. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் பார்க்குறதுக்கு இந்த டிவி ரொம்பவே ஆப்டாக இருக்கும். கேம்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிவி இது. ஜியோ ஹாட்ஸ்டார், அமேசான் ப்ரைம், அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இது 3 பிளாட்ஃபார்ம்லேயே வந்து நாங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸும் வந்து பார்க்குறது உண்டு. சில பேருக்கு வந்து இந்த கொரியன் வெப் சீரிஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களில் யாரெல்லாம் இந்த கொரியன் வெப் சீரிஸை வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கர்சர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது பயன்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த ரவுண்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனு, அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிற அந்த ஸ்க்ரோலிங் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பட்டன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிமோட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மேஜிக் ரிமோட்டை பற்றி இந்த பட்டன்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்ததாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க அந்த வாரண்ட்டி, அதுக்கப்புறம் நம்ம டிவியை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் தாங்க இருக்குது. நம்ம டிவி வாங்கிட்டு வந்ததுமே நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா பர்சன் வருவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த காட்டன் பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வாரண்ட்டின்றதே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும். இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி அது ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது வந்து அந்த வாரண்ட்டியில் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து என்றைக்கு வராங்களோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரண்ட்டின்றதும் அப்ளை ஆகும். ஸோ பாக்ஸ்லேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியை வந்து எடுக்கணும். அது எப்படி எடுத்து டேபிளில் வைக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அவசரமாக வந்து எடுத்து வச்சிடக்கூடாது. ஏன்னா டிவி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸை விட கொஞ்சம் பெருசுன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ டிவியை வந்து எப்படிலாம் ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வாங்கின மாடல் இல்லாமல் பாருங்கள் இதெல்லாம் கூட இருக்குது எல்ஜியில். ஸோ இந்த மாடல்ஸ் எல்லாம் பேரெல்லாம் கூட இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னெல்லாம் நம்ம டிவி வாங்குகிறப்போ வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த மவுண்ட்டும் கொடுப்பாங்க, டேபிளில் வைக்கிற அந்த ஸ்டாண்டும் கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லையா, அந்த 2 இயர்ஸ் பேக்கே வந்து ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. 2த்தில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம வாங்கிக்க முடியும். எல்ஜி பிராண்ட் சைட்லேருந்து நமக்கு டெக்னீஷியன் வராங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க நம்ம வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமா இல்லை டேபிளில் வைக்க போகிறோமான்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம கொடுப்பாங்க. இன்கேஸ் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு எய்தர் நமக்கு ஸ்டாண்டோ இல்லை அந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட்டோ வேணும்னா நம்ம தனியாக தாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். எல்லாம் மொபைல் வாங்குறப்போ நமக்கு வந்து ஹெட்ஃபோன், அதுக்கப்புறம் சார்ஜர் எல்லாமே ஒன்றா வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கட் பண்ணாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த டிவி வாங்குறப்ப பாருங்கள், டிவிக்கு வர ஸ்டாண்டு,
அந்த மவுண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இது புதுசாக இருக்குது. 2 இயர்ஸ் பேக்கே வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரூ அது என்ன சைஸுன்றதை முதற்கொண்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் இதில் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஸோ அதுக்கு எவ்வளோ போடணுன்றதெல்லாம் கூட இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு தெரியாதவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த வாரண்டி கார்டு கூடயே வந்து இந்த மேனுவல் கைடும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து டெக்னீஷியன் இல்லாமல் நம்மளே யாரையாச்சும் நமக்கு தெரிஞ்சவங்கள வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுன்றதையும் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த வாரண்டி பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்வீஸ்க்கான அந்த டோல் ஃப்ரீ நம்பரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீலெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. நான் வந்து பார்த்திங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர் அண்ட் ஃபர்னிச்சர் ஷாப்பில் தாங்க வாங்கினேன். ஸோ அங்கே போய் வாங்கினதுனால எனக்கு அந்த பில்லை காமிச்சாலே போதும், நமக்கு அந்த 2 இயர்ஸ் வாரண்டி கவர் ஆகுதான்றதை செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இந்த மேஜிக் ரிமோட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன், அதுக்கப்புறம் ஹோம், இதுதான் நம்ம செலக்ட் பண்ணுறது. அந்த வீல் சொன்ன பார்த்திங்களா, அதுதான் ஓகே பட்டன். ப்ரெஸ் நமக்கு சென்டரில் வந்து ஓகேன்னு ப்ரெஸ் பண்ணக்கூடிய பட்டன். அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு, அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கர்சர் சொன்னோம் பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இருக்குது இந்த ரிமோட்டில். நிறைய இந்த கொச்சன்னு இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிள், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. வாய்ஸ் அந்த கண்ட்ரோல் இருக்குது, ஏ இருக்கிறதுனால. ஸோ நம்ம வந்து டைப் பண்ணி எதையும் செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. இது நார்மலாக எல்லா ரிமோட்லேயும் வந்துருச்சு. பட் நான் வந்து சொல்கிறேன், செட்டிங்ஸ் இருக்குது, பேக் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம மேலே கீழேன்னு இப்படி தள்ளுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நம்ம சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதே போல் நமக்கு வந்து அப் அண்ட் டவுனுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் மியூட் ஆப்ஷனே கிடையாது. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சவுண்டை வந்து மைனஸ் பண்ணும்போது அது மியூட் ஆகிடும். ஸோ எப்போவுமே ரிமோட்டில் வந்து மியூட்டுக்குன்னு தனியாக ஒரு பட்டன் இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் கிடையாதுங்க. டிவியை பொறுத்த வரைக்கும் இதை லிவிங் ரூமில் வைக்கிறோமா இல்லை பெட்ரூமாக வைக்கிறோமான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ நாங்கள் வந்து இது ஒரு மிட் ரேஞ்சில் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து ஓடிடி தான் யூஸ் பண்ண போகிறோன்றதுனால ஒரு கலர் அண்ட் பிரைட்னஸ்க்காகவே நான் வந்து இந்த டிவி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.